மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம சக்தியும் வெற்றியும் அவங்க ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக போயிருக்காங்க. உள்ளே போனதுமே பொண்ணுக்கிட்ட வந்துட்டு சக்தி பேசுகிறாங்க. நல்ல வேலைடி சக்தி நீ வந்துட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் தான் யார் உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்க, ஆமாம் இவருக்கு வந்துட்டு வில்லேஜ் ஸ்டைலில் கல்யாணம் நடக்கணும்னு ஆசை, அதனால தான் இங்கே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளையோட அப்பா அம்மாலாம் வந்துட்டு இது என்ன ஒரு ஏசியே இல்லை, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொண்ணோட அம்மா வந்துட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நானே கசகசன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சாப்பிட்லான்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க. இது என்ன பிச்சைக்கார குடும்பம், இங்கே பாருடா உனக்காண்டி தாண்டா இந்த சம்மந்தத்துக்கே நாங்கள் சரின்னு சொல்லியிருக்கோம், இல்லாட்டின்னு வச்சுக்கோ இந்த குடும்பம்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. வெற்றிக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. யோ என்னையா பொண்ணு உங்ககிட்ட கொடுக்கும் அப்படின்னா நாங்கள் கை கட்டி நிற்கணுமா, பிச்சைக்கார குடும்பம் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னம்மா நீங்கள் யாரோ ஒருத்தங்களை வச்சு எங்களை மிரட்டுறீங்களா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே மிரட்டுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இவங்ககிட்ட சண்டை போட, ஐயோ தம்பி ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா வந்துட்டு தனியாக கூப்பிட்டு போய், இங்கே பாருங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, என் பொண்ணோட கல்யாணமே நின்றும், ப்ளீஸ் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், என்ன பண்ணுறது எங்கள் பொண்ணை வந்துட்டு அவங்க பையனை விரும்பி தொலைச்சிட்டாலே அதுக்காண்டி அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு தான் ஆகணும் தம்பி, எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு போக, அடுத்து சக்தி கேட்குறாங்க என்னாச்சுமா வெற்றி எதுவும் சொன்னானா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு தம்பி, நல்ல தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அடுத்து வந்துட்டு வெற்றி வந்துட்டு ஒரு ரூம் சைடு கிராஸ் ஆகுறாங்க. அங்கே ரொம்ப பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. வெற்றியை பார்த்தது வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வெற்றிக்கு வந்துட்டு சரக்குத்தி கொடுத்துட்றாங்க. அப்போது வெற்றியை பார்த்து அவங்க கோவமாக பேசுனதெல்லாம் ஞாபகம் வருது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவன் யார் அது வெளியில் முழுன்னு பண்ணி மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கானே அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி தப்பாக பேச கரெக்டாக மாப்பிள்ளையோட அப்பா உள்ளே வந்துடுறாங்க. யாரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கூட குடிக்கிறவங்க கேட்க, யாரை பற்றி அந்த நிற்கிறானே மலமாடு மாதிரி இவனை பற்றி தான் அப்படின்றாங்க. இவர் என் அண்ணன் பையனு தான் எனக்கு கல்யாணம், அவரை பற்றி எங்ககிட்டே தப்பாக பேசுறியா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில் விடுறாங்க. ரொம்ப சண்டை ஆகிடுது. வெற்றி சொல்கிறாங்க, உனக்கு என்ன என் மரியாதை, பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு கூட பார்க்காம இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன உங்களுக்கு பொண்ணை கட்டி கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்கணுமோ, அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சக்தி வேற அந்த சைடு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாத வெற்றி ப்ளீஸ் வெற்றி அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. விடிடி உன்னோட ஃப்ரெண்டு குடும்பத்தை தானே இவங்க கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ அவங்க சொல்கிறது சரி நான் சொல்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க பண்ணுறது தப்பாகவே இருக்கட்டும் சரியாகவே இருக்கட்டும், அதை பற்றி இப்போ பேச தேவை கிடையாது, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கோ வெற்றி, வா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூப்பிட அடிப்படி சண்டையாயிடுது. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. சக்தி வந்துட்டு யார் போலீஸ் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லி கத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க, நான் தான் கால் பண்ணேன், இவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுங்க சார், என்ன கொலை பண்ண பார்க்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மேலே பொய்யான பழியை போட, சார் இவன் தான் சார் இங்கே பாருங்கள் பொண்ணை ஏமாற்றி இந்த குடும்பம் இந்த பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக பார்க்குறாங்க, இவங்களை பிடிச்சி பஸ்ட்டு ஜெயிலுக்குள்ளே போடுங்க, அதுவும் இல்லாமல் பிச்சைக்கார குடும்பம் அது இதுன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்க சார். நீ என் மேலே கேஸ் கொடுத்தியா, இருறா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சண்டைக்கு போக, ஏன் வெற்றி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சக்தி வர்றாங்க. என்ன குடிச்சிருக்க நீ, யார் உனக்கு இப்படி ஊற்றி கொடுத்தா அப்படின்னு கேட்க, இவன் தான் என்னை உள்ளே கொண்டு போய் குடிக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஆளை சொல்லிக்கிட்டு அது பொண்ணோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து சக்தி உன்னோட புருஷனை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடு, என் பொண்ணோட வாழ்க்கை பாழாக்கிறத சார், இவங்க எங்களோட சம்மந்தி, அப்படி எதுவுமே இவங்க தப்பாக பேசலை, இவன் தான் சார் தேவையில்லாமல் குடிச்சிட்டு இவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், எங்கள் சம்மந்தி ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்ல வெற்றிக்கு வந்துட்டு கோவம் வருது. அம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தானே, அந்த மீனாட்சி அம்மா பொண்ணு தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. ஏம்மா நீங்கள் போய் இப்படிப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சார் வெற்றி ரொம்ப நல்லவர், அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசவும் தான் வெற்றி கோவம் வந்துருச்சு, இப்படிலாம் நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தயவுசெய்து நான் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கம்மா, வெரிஃபிகேஷனுக்கு அது இதுக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ரவுடி புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத உங்கள் மேலே தான் பிரச்சனை வரும், அப்புறம் உங்களை செலக்டாக கூட போகலாம், ஏன்னா போன டைம் வெரிஃபிகேஷனுக்கு நான் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், உங்களை பற்றி பெருமையாக சொல்லி நாங்கள் சுற்றி இருக்கிறவங்க, இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, பார்த்து நடந்துக்கோங்கம்மா, இங்கே பாருங்கம்மா நீங்கள் ஐஏஎஸ் ஆகுறது உங்கள் அம்மாவோட கனவுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, நான் சொல்கிறத எதுக்கும் நீங்கள் மற்றட யோசித்து பாருங்கள், இவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது சரிப்பட்டு வராது, இல்லைனா ஒன்று அவனை திருத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். அப்புறம் வெற்றி வந்துட்டு என்ன சொன்னான் அந்த மாங்கு மண்டையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் வெற்றி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ் இனிமேல் குடிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரிடி குடிக்கல சண்டை போடல போதுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பொண்ணோட அம்மா வராங்க. என்னை மன்னிச்சிட்டு சக்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அப்படி சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, இல்லைனா அவள் வாழ்க்கையே போயிடும், நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து மீனாட்சி அம்மா வீட்டுக்கு தான் வர்றாங்க. மீனாட்சி அம்மா சாமியார் சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. இவங்க வந்ததுமே
பேருமே ஏதாவது பிரச்சனையா சக்தி உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்க 2 பேருமே இது அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு பேசி வச்சிருப்பாங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த சைடு துர்கா ஒரு செய்தி பேப்பர் எடுத்துட்டு வர்றாங்க. எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்க அடுத்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான இதை பாரு செய்தியெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த டைம் நீ எப்படியாவது ஐஏஎஸ் பரீட்சையில் பாஸ் ஆயிடணும். போன டைம் அந்த புஷ்பா பண்ண சதியால் எப்படியே ஆக முடியல, இந்த டைம் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட்டுக்கிறாங்க. அடுத்து துர்காவும் யமுனாவும் சேர்ந்து மார்க்கெட் போகிறப்போ வெற்றி வந்துட்டு நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம், வெட்டியை வாங்க நம்ம எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் தான் கிளம்புறாங்க. அதை பார்த்து மீனாட்சி அம்மா சந்தோஷப்படுறாங்க. அங்கே போனால் மார்க்கெட்டில் வெற்றி வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சு